ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. என்னடா இது கொஞ்ச நாள் இவங்க வீடியோவே வரலன்னு பார்ப்பீங்க. அதான் உண்மை. கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். அதனால் வீடியோ சரியாக எடுக்க முடியல, போஸ்ட் பண்ண முடியல. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இது வந்து என்ன வீடியோ கரெக்டாக வரும். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம் ஊரில் வந்து வளகாப்பு பண்ணோம். அந்த வீடியோ தான் இது. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முன்னாடி வந்து அது இதுன்னு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மேடம் கைக்கு வேறு மெகந்திலாம் வச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. ரிட்டன் கிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட பேர் வந்து அதில் வர மாதிரி அந்த கப்பில் அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் வளகாப்பு எல்லாமே இது பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்தது. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா இருந்தது. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு போயிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வர வச்சுட்டு மேடம் அங்கேயே ரெடி ஆகிட்டாங்க. அதுதான் அவங்களோட அவுட்ஃபிட். ட்ரெஸ் வந்து என்னன்னா முகூர்த்த சாரி. அதுக்கு மேட்சிங்காக நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னடா அது வீடியோ சரியாக வந்து எடுக்கல, வீடியோவே சரியாக எடுக்கல, ஃபோட்டோஸ் பிஸியாக இருந்ததுனால வீடியோ எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை, பசங்க அதனால் கொஞ்சம் சின்ன கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அது வந்து வளகாப்புக்கு முன்னாடி அந்த எல்லாம் வந்து நலங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து இது நலங்கு வைக்கும்போது எங்கள் வீட்டிலேருந்து எல்லாமே அந்த தட்டு வரிசைலாம் எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம வீட்டிலேருந்து 2 வேன் வச்சுன்னு வந்தாங்க. அவ்வளோதாங்க. வீடியோஸே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்காது, அப்படியே இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கோம். இது எனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வளையல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அம்மா வந்து வளைகாப்புக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்களாம் வந்து நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து சூப்பராகவே போச்சு, செம்மையாக போச்சுங்க. வீடியோஸ் தான் எடுக்கல, மிஸ் பண்ணி வீடியோஸ் தான் சரியாக எடுக்க முடியல. ஃபோட்டோ இது மட்டும்தான் வச்சு எங்களோட ஃபேமிலி. இது என்னோட அப்பா அம்மா தம்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அதான் அந்த வளையல் கொடுக்குறாங்க, அந்த ஃபோட்டோஸ் இருக்கும். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது வந்தவங்க கூடலாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள். ஃபோட்டோ கூட ஒழுங்காக ஆட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கிளிப்பு மட்டும் எடுத்துகிட்டு அது சும்மா ஆட் பண்ணிட்டு வேறு எதுவும் சாப்பிடும்போது கூட எதுவுமே எடுக்கல. இது வந்து சின்ன கிளிப்ஸ் வந்து என் தம்பி எடுத்துருந்தான். அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணி போட்டுருந்தேன். ஏன்னா நீங்கள் திடீர்னு கேட்பீங்க எப்போ உங்களுக்கு எப்போ கன்சீவ் ஆனாலும் கூட நீங்கள் உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியாது இல்லை, யார்கிட்டையும் அந்த அளவுக்கு சொல்லலை. 5ஆம் மாதம் வீடியோ போட்டதோட சரி. அதுக்கப்புறம் அந்தளவுக்கு வீடியோவும் போடலை, எந்த வீடியோவும் போடலை, போடவே இல்லை. நாங்கள் கன்சீவாக இருந்ததுனால அடிக்கடி ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வீடியோவும் அந்தளவுக்கு வீடியோவே அந்த வீடியோவும் எங்களால் ஆட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். பாப்பா அவங்களோட அட்ராசிட்டி வீடியோ தான் அதிகமாக வரும். ஆமாம், ஏன்னா பாப்பா பிறந்துட்டாங்க. சரி, நீங்கள் நினைப்பீங்க எப்போ இவங்க கன்சீவ் ஆனாங்க அப்படிலாம் கூட நினைப்பீங்க இல்லையா? அதனால தான் நம்ம சரி இதை மட்டும் போட்டுடலாம். இவங்க வந்து 2 பேரும் வந்து என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து எல்லா ஃப்ரெண்டும் வரல, ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் வந்திருந்தாங்க. அவ்வளோதாங்க. வளைகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பராக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.